கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஒரே ஒரு வெற்றிக்காக மட்டும்தான் இந்த சீசன்ல கலந்துக்கிட்டாங்க போல. எல்லா அணியும் கப்பை ஜெயிக்கிறதுக்காக கலந்துக்குனா இவங்க மட்டும் ஒரு வெற்றியை பதிவு செய்யணுன்றதுக்காக கலந்துகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ மாற்றம் நடந்துருச்சு. இந்த இடத்துல ஓப்பனிங் பேரை மாத்திட்டாங்க. ஏன் டீம்ல இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை வெளியே உட்கார வச்சாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எதுவுமே நடக்கல. வெந்த புண்ல வேலை பார்க்கற மாதிரி குழியை தோண்டி ஒருத்தன் அந்த பள்ளத்துல தள்ளி அவன் மேல மண்ணை போட்டு மூடுனா அவன் எப்படி துடி துடிச்சு சாவானோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு போட்டி கூட ஜெயிக்கல. பேட்டிங்க மாத்தணுமா இல்ல பவுலிங்க மாத்தணுமா இல்ல கேப்டனை மாத்தணுமா ஒண்ணுமே புரியல. ஷேயஸ் ஐயர்ன்ற மனுஷனை உள்ள வச்சிருந்தாலே இன்னைக்கு கேகேஆரோட தலையெழுத்தை வேற மாதிரி இருக்கும். அவருக்கு செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு வாட்டி வதைக்குது. இன்னைக்கு நடந்த போட்டியில கிரீன் அடிச்ச மாதிரி இருந்தது, ஆனா அடிக்காத மாதிரியும் இருந்தது. 25 கோடி கொடுத்து எடுத்தது வேஸ்ட்னு அங்கங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆக மொத்தம் 25 கோடிக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யல. ஏன் ஒரு ஓவர் கூட வீசல. 6 பாலுக்கு 5 அடிக்கணும்ன்ற சிச்சுவேஷன்ல கூட வரல. இன்னொரு பக்கம் சாயும் கில்லும் பவர் பிளேல ஃபாஸ்டா அடிச்சு கேகேஆர் ஜெயிக்கணும்ன்ற நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடந்த இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது கேகேஆரோட கேப்டன் ரஹானே தான். பேட்டிங்கை சூஸ் பண்ண ரஹானே எங்க அணில இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எந்த ஒரு பிரஷரும் இல்லாம ஃப்ரீடமா ஒரு கிரிக்கெட்டை விளையாடணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அதுவும் இல்லாம பாயிண்ட்ஸ் டேபிளை பார்க்க கூடாது. எங்க கிட்ட என்ன கிரிக்கெட் இருக்கோ அதை பயம் இல்லாம விளையாடணுன்றதுக்காக தான் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே எடுத்திருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்ததா பேசின ஜிடியோட கேப்டன் சுப்மன் கில் இந்த இடத்துல ஒருவேளை நாங்க டாஸ் ஜெயிச்சிருந்தா கண்டிப்பா போலிங் தான் சூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இந்த இடத்துல வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல பனி பொழியும். அதுவும் இல்லாம எளிமையான இலக்குக்குள்ளார கேகேஆர் சுருட்ட ட்ரை பண்ணுவோம்னு போன மேட்ச்ல விளையாடின டீமோட களத்துக்கு வந்தாரு சுப்மன் கில். பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10வது இடத்துல இருக்கிற கேகேஆர் டீம் எப்படியாச்சும் ஒரு போட்டியை ஜெயிச்சே ஆகணும். அதாவது இது வரைக்கும் இந்த போட்டிகள் நடந்து இருக்குல்ல, இவங்க எல்லாருமே கப்பை ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கேகேஆர் அணி மட்டும் இந்த போட்டியில ஒரே ஒரு கேமை மட்டும் ஜெயிக்கணும், அதுக்காகவாவது நம்ம டீமை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணுன்றதுக்காக என்னென்னவோ மாத்துறாங்க, என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே வேலையாகல. இப்ப கூட ஃபின் ஆலன் அதிரடி பேட்ஸ்மேன் அவரை தூக்கிட்டு செய்ஃபர்ட்டை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேரா ரஹானாவும் செய்ஃபர்ட்டும் களத்துக்கு வந்தாங்க. சிராஜ் சிறுத்த மாதிரி சீறிக்கிட்டு நிக்கிறாரு. ஆனா செய்ஃபர்ட் கவர்ல கிளாசிக்கா ஒரு 4 அடிச்சாரு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை தூக்கி ரஹானே கிட்ட கொடுத்தாரு. ரஹானே ஓப்பனிங்ல பேட்டியில சொன்னதை மறந்துட்டாரு போல. அதாவது பயமில்லாத ஒரு கிரிக்கெட்டை விளையாடுவோம்னு சொன்னாரு. இந்த இடத்துல பயந்துகிட்டு மிடான்ல கொடியை நாட்டிட்டு டக் அவுட்ல பெவிலியன் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 அடிச்ச செய்ஃபர்ட் 2வது ஓவர் ரபடா தான் வீசினாரு. ஷார்ட் பால முன்னாடியே பிக் பண்ணி டீப் மிட் விக்கெட்ல 6 அடிச்சாரு. ரகுவன்ஷியோ ஸ்டைலா ஒரு 4 அடிச்சாரு. கண்டிப்பா இவர் தான் இந்த மேட்ச்ல பெரிய நாக்கு விளையாட போறாருன்னு நினைச்சோம். ஏன்னா இந்த கேகேஆர் டீம்ல இப்ப ஃபார்ம்ல இருக்கிறது இந்த ஒரு பேட்ஸ்மேன் மட்டும் தான். அந்த பேட்ஸ்மேனும் சாஃப்ட் டிஸ்மிஸல்ல வெளியே போயிட்டாரு 8 ரன்ல. சிராஜ் 3rd ஓவர்ல சிக்கனமா வீசி 3 ரன் கொடுத்தாரு. 4th ஓவர்ல திரும்ப வந்த ரபாடா 5 பாலுக்கு 8 ரன் கொடுத்தாரு. சரி, இந்த ஓவர்ல ஒரு பெரிய 4 அடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சைஃபர்ட் ஒரு கட் ஷாட் அடிச்சாரு. வேற எந்த பிளேயர் கிட்ட அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேட்ச் டிராப் ஆயிருக்கும். ஆனா அவர் அடிச்சது வேர்ல்ட் பெஸ்ட் ஃபீல்டர் பிலிப்ஸ் கிட்ட. எப்படி மிஸ் ஆகும்? 19 ரன்ல சைஃபர்ட் காலி. ஆக மொத்தம் பவர் பிளேக்கு பேலன்ஸ் 2 ஓவர் இருக்கு. அந்த 2 ஓவரை சிராஜும் ரபாடாவும் கண்டினியூ பண்றாங்க. அதாவது 6 ஓவருக்குள்ளார 3 ஓவரை வீசுறாங்க. அந்த 2 ஓவர்ல சிராஜ் 1 ரன்னை கொடுத்தாரு. அதே மாதிரி ரபாடா 4 ரன்னை கொடுத்தாரு. மொத்தமா 12 பாலுக்கு 5 ரன்னை மட்டும் கொடுத்திருக்காங்க. பவர் பிளே முடியறதுக்குள்ளார, அதாவது 6 ஓவருக்குள்ளார 37 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கேகேஆர் அணி. கேகேஆர் என்னதான் பண்றதுனே புரியாம தவிக்கிறாங்க. கேப்டனை மாத்தணுமா இல்ல பிளேயரை மாத்தணுமா இல்ல பொசிஷனை மாத்தணுமா இல்ல போலர்களை மாத்தணுமா, யாரதான் மாத்துறதுன்னு தெரியல. ஒரே ஒரு போட்டி அது மட்டும் ஜெயிச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா லைனை எப்படியாவது பிடிச்சுக்கலாம். வெந்த புண்ல வேலை பார்க்குற மாதிரி ஆல்ரெடி மேட்ச் எல்லாம் தோத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷன்ல இந்த போட்டியில பவர் பிளேக்குள்ளார 3 விக்கெட், அதாவது டாப் ஆர்டர் மொத்தமா காலி. 25 கோடி கொடுத்து எடுத்த கிரீன் ஒண்ணுமே பண்ணல இது வரைக்கும். இப்பவும் களத்துல இருக்கிறாரு. இப்பவும் எதுவும் பண்ணல. 10வது ஓவர் வரைக்கும் 7th ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 43 அடிச்சு சரிவில் இருந்த கேகேஆர் அணியை மீட் எடுத்திருக்கிறாரு பவல் மட்டும். இந்த இடத்துல கிரீன் எதுவுமே பண்ணல. 22 பாலுக்கு 22 ரன் அடிச்சிருக்காரு. 19 பாலுக்கு 27 அடிச்சாரு பவல். பிரசித் கிருஷ்ணா 7th ஓவரையும் 9th ஓவரையும் வீசிருக்காரு. இந்த ஓவர்கள் எல்லாம் 12 பால்ல ஸ்லோவர் பால், பவுன்ஸ் பால், லென்த் பால்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வீசி ஒரு பக்கம் 21 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. ஒரு 6 ஒரு 4 அவ்வளவுதான். அதுல ஒரு 4 மட்டும் தான் கிரீன் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் கிரீன் எப்படியும் அடிக்க மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்ட பவல் 8வது ஓவர்ல அசோக் சர்மா வந்து வீசினாரு. அந்த ஒரே ஓவர்ல 6-4 11 ரன் அடிச்சாரு. சரி, பவல் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு. யார் இங்க வீக்கா இருக்கிறது? கிரீன். இவர் எப்படியாவது தூக்கி ஆகணும்னு பிளான போட்ட கில்லு உடனே லெக் ஸ்பின்னரை எடுத்துட்டு வராரு. ஏன்னா லெக் ஸ்பின்னருக்கு எதிரா கிரீன் வீக்கா இருக்கிற ஆளு. ஆகையால ரஷித் கானை உள்ள எடுத்துட்டு வந்து இவரை விக்கெட் எடுக்கலாம் ட்ரை பண்ணாரு. ஆனா கிரீன் ஒரு 4, பவல் ஒரு 4.
அழகா 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 80 ரன்னுக்கு 3 விக்கெட்டை இழந்து ஏதோ கொஞ்சமா கேகேஆர் அணி மீண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் கேகேஆர் பெரிய டார்கெட்டை செட் பண்ணணும்னா கிரீன் பெரிய நாக் விளையாடியே ஆகணும். கிரவுண்ட்ல இருந்த கேகேஆர் ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு திட்டினாங்கன்னே தெரியல. ஏன்னா கிரீனுக்கு ரோசம் வந்துருச்சு. 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் கிரீன் கேகேஆரோட சுயரூபத்தை மாத்திட்டாரு. 30 பாலுக்கு 68 அடிச்சிருக்காங்க. ரெட் சிக்னல்ல இருந்த கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரி பொளந்து எடுத்துட்டாரு. 27 அடிச்ச பவல் அசோக் சர்மா வீசின 11வது ஓவர்ல காலி. யாருக்கு எதிராக கிரீனை வீக்குன்னு சொன்னாங்களோ அவருக்கு எதிராக சரியான ரிப்ளைய கொடுத்துட்டாரு. ரஷித் கான 12வது ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 அழகா அடிச்சு ரிப்ளை கொடுத்துட்டாரு, நான் வீக் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா 14வது ஓவர்ல ரஷித் கானுக்கு எதிராக கிரீன் வீக் இல்ல, கிரீனுக்கு எதிராக ரஷித் கான் தான் வீக்ன்ற மாதிரி ஒரு 6 2 4 அடிச்சு மாஸ் ரிப்ளை கொடுத்திருக்காரு. 11th ஓவர்ல அசோக் சர்மா கிரீனை தடுமாற வச்சாரு. ஆனா 13வது ஓவர்ல 2 6 கண்டினியூவா அடிச்சதுமே கிரீனுக்கு பால போட அசோக் சர்மா தடுமாறிட்டாரு. கம்பேக் கொடுத்த கேகேஆர் எப்படியாச்சும் கலச்சாகணும்னு சொல்லிட்டு பிளான போட்ட கில் பிரசித் கிருஷ்ணாவை உள்ள இறக்கி அனுகுல் ராயை 9 ரன்ல காலி பண்ணி பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாரு. 15 ஓவர் கம்ப்ளீட்டட் 148க்கு 5 விக்கெட்டை இழந்து கேகேஆர் மீண்டு வந்துட்டாங்க. ஏன்னா பெரிய நாக்க கிரீன் விளையாடிட்டாரு. அடுத்த 5 ஓவர்ல 50 ரன் கிடைச்சா போதும், 200 எப்படியாவது தொட்டுடுவாங்க. ஆனா அந்த 50 ரன் கிடைக்கணும்னா ஒரு சப்போர்ட்டிவ் பேட்ஸ்மேன் கிரீன் கூட சமையா விளையாடணும், அப்பதான் அது கிடைக்கும். ஓவருக்கு 10 ரன் கிடைக்கணும்னு விளையாடின கேகேஆர் அணி ரபாடா வீசின 16வது ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்ல ரிங்கு சிங்குவை இழந்துட்டாங்க. ரமன்தீப் சிங் ரிங்கு சிங்குக்கு குறைச்சலான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 6ஓட 9 ரன் சேர்த்தாங்க அந்த ஓவர்ல. அசோக் சர்மா வீசின 17வது ஓவர்ல ரமன்தீப் சிங் கண்டினியூவா 2 4 அடிச்சாரு. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, 17 ரன்ல ரமன்தீப்பும் காலி. அசோக் சர்மா தான் வீசின 4 ஓவர்ல 45 ரன் கொடுத்து 2 விக்கெட்டை எடுத்து ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. சிராஜ் சிக்கனமா வீசுறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஆனா இந்த இடத்துல நடந்ததே வேற. சுனில் நரேன் ஓபனிங் வந்தாவது பொளந்து எடுத்திருப்பாரு. இவர் கடைசியா வந்ததுனால 6 பால்ல 5 மரம் நட்டு அழகா விக்கெட் கொடுத்துட்டு பெவிலியன் போயிட்டாரு. ஒரு ரன் கூட அடிக்கல. சரி, போட்டிருக்கிற 18 பால்ல ஒரு பால் கூட கிரீன் விளையாடலையே, சோ நாமளாவது அதிரடியா ஆடுவோம் சொல்லிட்டு தியாகி கடைசி பால்ல 6 அடிச்சாரு சிராஜ் ஓவர்ல. சிராஜ் 4 ஓவர் வீசி 23 ரன் மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்ததா வந்த பிரசித் கிருஷ்ணா ஏதோ யாருக்கு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி 2 ரன்னை கொடுத்து கிரீனையே குழப்பி விட்டாரு. 10வதுக்கு தியாகியை ரன் அவுட் பண்ணி வெளியே ஏத்திட்டாரு. 3 பால் யார்கரை போட்டு கிரீனையே திணற வச்சுட்டாரு. பிரசித் கிருஷ்ணா 4 ஓவரை வீசி 32 ரன் கொடுத்து 1 விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாரு. இந்த இடத்துல மட்டும்தான் கில் சூப்பரா வேலை செஞ்சிருக்கிறாரு. அதாவது 4 ஃபாஸ்ட் பவுலரை தொடர்ச்சியா போட்டு எப்படியாவது கிரீனை விக்கெட் எடுக்கணும். ஏன்னா பேலன்ஸ் ஒரு ஓவரை ரஷித் கான் கிட்ட கொடுத்தே ஆகணும். அவர்கிட்ட கொடுத்தா இவர் கதற அடிக்கிறாரு. அதுக்குள்ளார அவரை விக்கெட் எடுத்தா அந்த பிளான்ல எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் 4 ஃபாஸ்ட் பவுலரை கொடுத்தாரு. ஆனா அவர் நினைச்சது நடக்கல. அந்த இடத்துல நடந்ததே வேற. ரன்னையே அடிக்க விடாம அவரையும் பால ஆட விடாம அவருக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அந்த இடத்துல ரன் கிடைக்காததுனால பிரஷர் ஏறிடுச்சு. யாருக்கு? கேகேஆர் அணியினுடைய கிரீனுக்கு. கடைசி ஓவரை ரஷித் கான் தான் வீசுறாரு. பால கூட தொட முடியல. கடைசி பால்ல அவுட். பைஸ்ல ஒரே ஒரு 4 மட்டும் தான் கிடைச்சது. 20 ஓவர் கம்ப்ளீட்டட். கேகேஆர் அணி 180 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 181 டார்கெட்டை யாருக்கு கொடுத்திருக்காங்க? குஜராத் டைட்டன்ஸ்க்கு. தனிப்பட்ட முறையில கிரீனை பாராட்டுறதா இல்ல திட்டுறதானே புரியல. ஏன்னா 55 பாலுக்கு 79 ரன் அடிச்சிருக்காரு. 7 4 4 6. இதுல பர்டிகுலரா இந்த 1வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 22 பால்ல 22 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி கடைசியா விளையாடின 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் 11 பால்ல 4 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அப்ப எப்பதான் அடிச்சாருன்னா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வரைக்கும் 22 பால்ல 53 ரன் அடிச்சிருக்காரு. கிரீனை 25 கோடி கொடுத்து எடுத்தது நஷ்டமா லாபமானு தெரியல. ஆனா பெரிய ஆப்பு கேகேஆருக்கு தான். ஏதோ இந்த இடத்துல உடஞ்சு போன கேகேஆர் டீம் ஓரளவுக்கு எடுத்துட்டு வந்தது கிரீன் மட்டும் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா சாயும் சரி கில்லும் சரி சரமாரியா அடிப்பாங்க தரையிலேயே. ஆனா இந்த இடத்துல நரேன் மட்டும் தான் நறுக்குன்னு போடுவாரு. இதுல வருண் சக்கரவர்த்தியும் ஃபார்ம்ல இல்ல, எந்த பவுலரும் ஃபார்ம்ல இல்ல, சொல்லிக்கிற அளவுக்கு போடுறதும் இல்ல. அப்போ இந்த 181 டார்கெட்டை எப்படி தடுக்க போறாங்க கேகேஆர்ன்றதே புரியல. ஆனா 181 ரன்னை நாங்க அசால்ட்டா அடிப்போன்னு கில்லும் சாய் சுதர்சனும் களத்துக்கு வந்தாங்க. வைபவரா கார்த்திக் தியாகி 2 பேரும் ஆரம்பத்துல 2 ஓவரை பவர் பிளேல வீசி 20 ரன் கொடுத்தாங்க. அனுகுல் ராய் நீங்க 2 பேரும் சேர்ந்து 2 ஓவர்ல 20 ரன் கொடுத்தா நான் ஒரே ஓவர்ல 20 ரன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 3 6 மாத்தி அடிக்க விடுறாரு. யார? சாய் சுதர்சனையும் கில்லையும். ஆக மொத்தம் இந்த ஓவர்லயும் 20 ரன் வந்துருச்சு. நரேன் வந்தா நைஸா ஒதுங்கிடுவோம்னு அவருடைய ஓவர்ல சாய் சுதர்சனும் சரி கில்லும் சரி அடக்கி வாசிச்சு 5 ரன் மட்டும் அடிச்சாங்க. நரேன் தவிர எவன் வந்தாலும் அடிப்போன்னு சொல்லிட்டு அரோரா திரும்ப வந்தாரு. அவருடைய ஓவர்ல 6 4ன்னு பொளந்து கட்டிட்டாங்க. அகைன் வந்த நரேனை சாய் சுதர்சன் அடிக்க கூட இல்ல, தள்ளி தான் விட்டாரு. எட்ஜ் பட்டு மேல ஏறிடுச்சு. 22 ரன்ல காலி. ஆக மொத்தம் சாய் சுதர்சனும் கில்லும் சேர்ந்து 57 ரன் அடிச்சிருக்காங்க. 31 பாலுக்கு பார்ட்னர்ஷிப்பா. நரேனை பார்த்து கில்லும் சரி சாய் சுதர்சனும் சரி 2 பேருமே பயந்தாங்க. ஆனா பட்லர்
ஏதோ நெட்ல விளையாடுற மாதிரி பிராக்டிஸ் மேட்ச்ல விளையாடுற மாதிரி 2 4 ஒரு 6 அடிச்சு மாஸ் காட்டிட்டாரு. பவர் பிளேல 6 ஓவர் கம்ப்ளீட்டட், 71 ரன்னுக்கு ஒரு விக்கெட், ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இத பார்த்தா கேகேஆர் அணி ஜெயிக்கிற மாதிரி தெரியல. 100 ரன் அடிக்க விடாம தடுத்து இருக்காங்க பவர் பிளேல, அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா 37க்கு 3 விக்கெட்டை இழந்திருந்தாங்க கேகேஆர் அணி. அதே நிலைமையில அதே பவர் பிளேல 71க்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பால்ல 26 ரன் கொடுத்தாங்க. இது கேகேஆர் கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்றதா இல்ல ஜிடி சாதாரணமா விளையாடுறாங்கன்னு சொல்றதா எதுவுமே புரியல. இந்த இடத்துல அனுகுல் ராய் என்னமோ டார்கெட் அதிகமா இருக்கிற மாதிரி 7வது ஓவர்ல 12 ரன் கொடுத்தாரு. அடுத்ததா வருண் ஃபார்ம்ல இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்ட பட்லர் நாம நரேனையே பொழந்து எடுத்துட்டோம், இவரையே விடணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாரு. அடுத்த 5 பால்ல வருண் சக்கரவர்த்தி கம்பேக் கொடுத்து 10 ரன்னை மட்டும் கொடுத்தாரு. கார்த்திக் தியாகி கச்சதமா ஓவரை போட்டு 2 ரன்னை மட்டும் கொடுத்தாரு. இந்த பிரஷரை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம்னு நினைச்ச வருண் சக்கரவர்த்தி 6-4 அடிச்சுக்கிட்டு இருந்த 25 ரன் அடிச்ச பட்லரை விக்கெட் எடுத்து பிரஷரை ஜிடி பக்கம் போட்டாரு. 10 ஓவர் கம்ப்ளீட்டட், 99க்கு 2 விக்கெட் காலி. இந்த இடத்துல இருந்து கேகேஆர் அணி மீண்டு வருவாங்களானா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வீசுற 5 ஓவர்ல விக்கெட் எடுத்தே ஆகணும். ஆனா ரன்னை கொடுக்க கூடாது. ஏன்னா 60 பாலுக்கு 82 ரன்னை மட்டும்தான் அடிக்கணும். ஆல்ரெடி செட்டில் ஆயிருக்கிற கில்ல தூக்கியே ஆகணும். என்னடா டார்கெட் குறைவா இருக்கேன்னு சுனில் நரேன் 11வது ஓவர்ல 5 ரன் கொடுத்தாரு. 13வது ஓவர்ல 4 ரன் கொடுத்தாரு. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டியோட சக்கரத்துல மாட்டின ஆளு மாதிரி வருண் சக்கரவர்த்தி 12வது ஓவர்ல ஒரு 6, ஒரு 4, ஒரு 2ன்னு 15 ரன் கொடுத்திருக்கிறாரு. அத சுப்மன் கில் மட்டும் பொழந்து எடுத்திருக்கிறாரு. பிரஷர் மொத்தமா இங்கவே குறைஞ்சிருச்சு. 14வது ஓவர்ல கார்த்திக் தியாகி பின்னாடி டயர்ல மாட்டின ஆளு மாதிரி 6-4ன்னு 14 ரன் கொடுத்து மேட்ச் முடிஞ்சதுக்கான சிம்டம்ஸை பிரைட்டா காட்டிட்டாரு. ஆனா வருண் சக்கரவர்த்தி விடலங்க. பிடிவாதத்தை விடாம நான் எப்படியாவது கம்பேக் வருவேன்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர விக்கெட்டை எடுத்து 5 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறாரு 15வது ஓவர்ல. ஆக மொத்தம் 15 ஓவர் கம்ப்ளீட்டட், 144க்கு 3 விக்கெட் காலி, 30 பாலுக்கு 37 அடிக்கணும். அனுகுல் ராய் ஸ்பின்னரா இருந்து 5 ரன் கொடுத்து உசுர தூக்கி 4 ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட கொடுத்தாரு. வைபவ் அரோரா வந்தாரு, 5 பாலுக்கு 9 ரன் கொடுத்தாரு. 50 பாலுக்கு 86 அடிச்சு 4 6 8 4ன்னு ஷோ காட்டின கில்ல கிரிட்டிக்கலான கேட்ச் மூலமா கிரீன் தூக்குனாரு. 18 பாலுக்கு 27 அடிக்கணும். கார்த்திக் தியாகி வீசின ஓவர்ல ஃபீல்டிங்ல ஃபியர் காட்டின பிலிப்ஸ் 2 4 அடிச்சு பிரஷரை குறைச்சிட்டாரு. 12 பாலுக்கு 13 அடிக்கணும். அந்த மாதிரியான நேரத்துல வைபவ் அரோரா ஓவர்ல 7 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. 6 பாலுக்கு 5 அடிக்கணும். இந்த சிச்சுவேஷன்லயாவது 25 கோடி கொடுத்து எடுத்த கிரீன் வந்து ஓவர் வீசுவார்னு பார்த்தா 2024ல ஓவர் போட்ட ரமன்தீப் சிங் இப்ப ஓவர் போட வந்திருக்கிறாரு. வார்ம் அப் மாதிரி வைட போட்டு ஃபர்ஸ்ட் பால்ல பவுன்ஸ் போட்டு பிலிப்ஸை காலி பண்ணாரு. என்னடா இது ஏதோ நடக்க போகுதுன்னு நினைச்சோம். ஆனா அடுத்ததா 2 பாலை மிச்சம் வச்சு ஷாருக் கான் அந்த 4 ரன்னையும் அடிச்சு முடிச்சு ஜிடியை 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற செஞ்சிருக்கிறாரு. எப்படியோ இந்த போட்டியில 200க்கு மேல அடிச்சிருந்தா கண்டிப்பா வெற்றியை தன் வசம் படுத்திருக்கலாம் போல. ஆனா கேகேஆருக்கு லக் இல்ல, அதுதான் உண்மை. ஏன்னா 5 ஓவருக்கு 50 கூட அடிக்க முடியாம அந்த இடத்துல கோட்டை விட்டாங்க. கிரீன் இருந்தும் கோட்டை விட்டாங்க. ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் யாரோ இருந்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் பெரிய நாக்கு 16வது ஓவர்ல இருந்து 20வது ஓவர் வரைக்கும் விளையாடி இருந்தா மேட்ச் இன்னைக்கு கேகேஆர் பக்கம் இருந்திருக்கும். சோ கேகேஆரோட மேட்சை பார்க்கும் போதெல்லாம் இந்த சீசன்ல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க தோணுது. இந்த சீசன்ல எப்ப அவங்க ஃபர்ஸ்ட் வெற்றியை பதிவு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா? தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.